துலாம் ராசி நேயர்களே, தவறான புரிதல் உங்களுக்கு நிறையவே உருவாகி இருந்திருக்கும். புதன் மற்றும் சுக்கிரனின் பலவீனமான சேர்க்கை அல்லது வக்ர நிலையால் நீங்கள் ஒன்று பேச அது மற்றவர்களுக்கு வேறு அர்த்தமாகவே புரிந்திருந்திருக்கும். வார்த்தை தடித்தல் வம்பாகும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்கள் முகப்பாவனையை கூட மற்றவர்கள் தவறா அர்த்தப்படுத்தி கொள்ளும் காலம் இது. அதாவது உங்களோட நல்ல நோக்கங்கள் எல்லாம் சுயநலமாகவே சித்தரிக்கப்படும். இதனால யாரிடமும் பேசாம ஒதுங்கி இருப்பதே நல்லது என்று விரக்தி நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. உறவுகளுக்குள்ள இருந்த நெருக்கம் உங்களுக்கு குறைந்திருந்திருக்கும். அது நீங்க பேசுற ஒன்று பேசுற அது மற்றவங்களுக்கு வேறு அர்த்தமாகவே புரிந்திருந்திருக்கும். வார்த்தை தடித்தா அது வம்பாவே தான் அமைந்து விடும் என்ற நிலைக்கு நீங்க ரொம்பவும் தள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. உங்க முகப்பாவனையும் கூட மற்றவங்க தவறா அர்த்தப்படுத்தி கொள்ளும் காலம் இதுவே அமைந்திருந்திருக்கும். நீங்க யாரிடமும் பேசாம ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது என்ற விரக்தி நிலைக்கு நீங்களே தள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. உறவுகளுக்குள்ள இருந்த நெருக்கமும் குறைந்திருந்திருக்கும். நண்பர்கள் காரணமா சிக்கல் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். 11ஆம் வீடான லாபம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானத்துல அசுப கிரகங்களின் தாக்கம் இருக்கும்போது நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் நண்பர்களுக்கு செய்த உதவிகளோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து செய்த கூட்டு தொழிலோ உங்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் மன உளைச்சலையுமே தந்திருந்திருக்கும். நண்பர்கள் என்று நம்பியவர்களே உங்களுக்கு பின்னால் புறம் பேசுவாங்க அல்லது உங்களை சங்கடமான சூழ்நிலைக்கு மாட்டிவிட்டு அவங்க தப்பித்து கொள்ளுவாங்க. நட்பின் மீது உங்களுக்கு இருந்த நம்பிக்கை உடைந்து போயிருந்திருக்கும். அது நீங்க நண்பர்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாவே வந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா நண்பர்களுக்கு நீங்க செஞ்ச உதவியோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து செஞ்ச கூட்டு தொழிலோ உங்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் மன உளைச்சலையுமே தந்திருந்திருக்கும். நண்பர்கள் என்று நம்பியவங்களே உங்களுக்கு பின்னால புறம் பேசியிருந்திருப்பாங்க. அதாவது உங்களை சங்கடமான சூழ்நிலைக்கு மாட்டி விட்டு அவங்க தப்பித்தும் செஞ்சிருந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு நட்பின் மீது உங்களுக்கு இருந்த நம்பிக்கையே உடைந்து போயிருந்திருக்கும். உறவோட வலிமை சோதிக்கப்பட்டு இருந்திருக்கும். இறுதியா இந்த அனைத்தும் கிரக நிலைகளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில உள்ள உண்மையான உறவு எது, போலி உறவு எது என்பதை காட்டும் ஒரு சோதனை களமாக இந்த தற்போதைய காலத்தை மாற்றும். உங்களின் கஷ்ட காலத்தில உங்களுடன் நிற்பவர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் காலம் இதுவே ஆகும். அது உறவோட வலிமை உங்களுக்கு சோதிக்கப்பட போகிறது. ஆக நீங்க இந்த அனைத்து கிரக நிலைகளுமே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு உண்மையான உறவு எது, போலி உறவு என்பதை காட்டியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க கஷ்ட காலத்துல உங்களோட நிற்பவங்க யாரு எல்லாவற்றையுமே நீங்க தெளிவா புரிந்து கொள்ற காலமும் இதுவே அமைந்திருந்திருக்கும். இந்த சோதனை தற்காலிகமா உங்களுக்கு வலிக்கலாம். பல நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு விலகும் போது தனிமை உங்களை வாட்டி வதைத்து இருந்திருக்கும். நீண்ட கால அடிப்படையில இது உங்களுக்கு ஒரு தெளிவையும் தந்திருக்கும். போலியான மனிதர்களை உங்க வாழ்க்கையிலிருந்து வடிகட்ட இதுவே உங்களுக்கு நன்றாக இருந்திருக்கும். இந்த சோதனை ஒரு பாடமாவே எடுத்துக்கொண்டிருந்திருப்பீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசும்போதெல்லாம் வார்த்தைகள்ல நிதானமும் தெளிவும் இருந்தால் நீங்கள் நன்றாகவே இருப்பீங்க. ஊரார் என்ன சொல்லுவாங்களோ என்ற பயத்திலேயே நீங்க வாழ வேண்டியிருந்த நிலைமை உங்களுக்கு இருந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். தகவல் தொடர்பு செய்திகளை குறிக்கும் 3ஆம் இடம் மற்றும் புதனின் நேர்கதி சஞ்சாரம் ஆகியவற்றால் அலைபேசி, மின்னஞ்சல் அல்லது தபால் மூலமாக சுப செய்திகள் சேரும் உங்களுக்கு. பல மாதங்களாக அல்லது வருடங்களாக நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியினருக்கு சாந்தான பிராப்தி குறித்த செய்தி அல்லது குழந்தைகள் வழியில் அவங்க தேர்வில் வெற்றி பெற்றோர்கள் நல்ல வேலை கிடைத்தது போன்ற செய்திகள் உங்கள் செவிகளை குளிரச் செய்கின்றது.
வெளிநாடு செல்ல விசா எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான பதில் வர தொடங்கியிருந்திருக்கும். நீதிமன்ற தீர்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாகவே வந்த செய்தியோ அல்லது நேர்காணலுக்கு சென்று காத்திருப்பவங்களுக்கு வேலை கிடைத்துவிட்ட செய்தியோ வந்து உங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க செய்ய போகிறது. ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பு உங்கள் குறுஞ்செய்தி உங்கள் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரே நொடியில் அதிகரிக்கப் போகிறது. அது நீங்கள் வெளிநாடு செல்ல எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு சாதகமான பதில் வர தொடங்கிடும். நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக வந்த செய்தியோ அல்லது நேர்காணல் சென்ற காத்திருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்போ வந்து அமையப் போகிறது. மன அமைதி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத பொதுவான கோச்சார காலங்களிலும் மனதை குறிக்கும் சந்திரன் சுப கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வையில இருக்கும்போது ஆழ்ந்த சாந்தி நிலவும். பணமோ புகழோ எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி என்று ஒண்ணுமே இல்லை என்றால் அனைத்தும் வீண் என்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். உங்கள் வாழ்வின் அனைத்து போராட்டங்களும் ஓய்ந்து ஒருவித தியான நிலைக்கு சமமான மன அமைதியை இந்த காலகட்டம் உங்களுக்கு தரப்போகிறது. இரவு படுத்தவுடன் எந்த கவலையும் இன்றி ஆழ்ந்த உறக்கம் வரும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். கோவில்களுக்கு செல்வது, தியானம் செய்வது அல்லது இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது உங்கள் மனதிற்கு பெரும் இடமளிக்கும். உங்களை ஏமாற்றியவர்களையோ உங்களை துயற்றியவர்களையோ பழிவாங்கும் எண்ணம் முற்றிலும் மாறி எல்லாம் நன்மைக்கே என்ற கர்ம யோக தத்துவத்தை உணர்ந்து செயல்படத் தொடங்குவீங்க. அதாவது நீங்க இரவுல படுத்தவுடனும் எந்த ஒரு கவலையுமின்றி ஆழ்ந்த உறக்கத்திற்கு வரப்போவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. கோவில்களுக்கு சென்று தியானம் செய்வது அல்லது இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு பெருமையை வைக்கும். புதிய தொடக்கங்கள் உங்களுக்கு உருவாகும். லக்னத்தின் மீது குருவின் பார்வை அல்லது ராகு கேது பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சிகள் என பெரிய கிரகங்களின் சாதகமான மாற்றங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறது. இது வெறும் மாற்றத்திற்கான நேரம் மட்டுமல்ல, ஒரு புதிய பரிணாம வளர்ச்சிக்கான நேரம். பழைய கசப்பான வாழ்க்கை அத்தியாயத்தை முற்றிலுமாக மூடிவிட்டு ஒரு புதிய புத்தகத்தை எழுத தொடங்க போறீங்க. அது புதிய தொழில் அது புதிய தொழிலை தொடங்குவதற்காக இருக்கலாம், புதிய ஊருக்கு அல்லது நாட்டிற்கு குடிபெயர்வதாக கூட இருக்கலாம், அல்லது அல்லது பயணத்தை தொடங்குவதற்காக கூட இருக்கலாம். உங்களின் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் முற்றிலும் புதிய பழக்க வழக்கங்களை தீய பழக்கங்கள் சோம்பேறித்தனம் கைவிட்டு சுய ஒழுக்கத்துடனும் ஒரு புதிய மனிதராக உருவெடுக்கப் போறீங்க. இந்த புதிய தொடக்கங்கள் வெறும் தற்காலிகமானவை அல்ல, உங்களின் அடுத்த பல தசாப்தங்களுக்கான அடித்தளமாகவே நிரந்தரமான வெற்றியை தேடித்தரும் வலுவான அஸ்திவாரமாகவே அமையப் போகிறது. அது நீங்கள் இப்போ ஒரு புதிய புத்தகத்தை எழுத தொடங்க போறீங்க. அது ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்காக இருக்கலாம், அல்லது புதிய ஊருக்கு செல்வது, ஒரு நாட்டிற்கு குடிபெறுவதற்காக இருக்கலாம், அல்லது புதிய வாழ்க்கை துணையோடு ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதாக கூட இருக்கலாம். இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்கள் செயல்பாடு முற்றிலும் புதிய கோணத்தில் அமையப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரே நொடியில் அதிகரிக்கப் போகிறது. அது நீங்கள் வெளிநாடு செல்ல எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு சாதகமான பதில் வர தொடங்கிடும். நீதிமன்ற தீர்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக வந்த செய்தியோ அல்லது நேர்காணல் சென்ற காத்திருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்போ அமையப் போகிறது. மன அமைதி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத பொதுவான கோச்சார காலங்களிலும் மனதை குறிக்கும் சந்திரன் சுப கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வையில இருக்கும்போது ஆழ்ந்த சாந்தி நிலவும். பணமோ புகழோ எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி என்று ஒண்ணுமே இல்லை என்றால் அனைத்தும் வீண் என்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். உங்கள் வாழ்வின் அனைத்து போராட்டங்களும் ஓய்ந்து ஒருவித தியான நிலைக்கு சமமான மன அமைதியை இந்த காலகட்டம் உங்களுக்கு தரப்போகிறது. இரவு படுத்தவுடன் எந்த கவலையும் இன்றி ஆழ்ந்த உறக்கம் வரும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். கோவில்களுக்கு செல்வது, தியானம் செய்வது அல்லது இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது உங்கள் மனதிற்கு பெரும் இடமளிக்கும். உங்களை ஏமாற்றியவர்களையோ
உங்களை துயற்றுபவர்களையோ பழிவாங்கும் எண்ணம் முற்றிலும் மாறி எல்லாம் நன்மைக்கே என்ற கர்ம யோக தத்துவத்தை உணர்ந்து செயல்படத் தொடங்குவீங்க. அதாவது நீங்க இரவுல படுத்தவுடனும் எந்த ஒரு கவலையுமின்றி ஆழ்ந்த உறக்கத்திற்கு வரப்போவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. கோள்விகளுக்கு சென்று தியானம் செய்வது அல்லது இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு பெருமையை வைக்கும். புதிய தொடக்கங்கள் உங்களுக்கு உருவாகும். லக்னத்தின் மீது குருவின் பார்வை அல்லது ராகு கேது பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சிகள் என பெரிய கிரகங்களின் சாதகமான மாற்றங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறது. இது வெறும் மாற்றத்திற்கான நேரம் மட்டுமல்ல, ஒரு புதிய பரிணாம வளர்ச்சிக்கான நேரம். பழைய கசப்பான வாழ்க்கை அத்தியாயத்தை முற்றிலுமாக மூடிவிட்டு ஒரு புதிய புத்தகத்தை எழுத தொடங்க போறீங்க. அது புதிய தொழில் அது புதிய தொழிலை தொடங்குவதற்காக இருக்கலாம், புதிய ஊருக்கு அல்லது நாட்டிற்கு குடிபெயர்வதாக கூட இருக்கலாம், அல்லது அல்லது பயணத்தை தொடங்குவதற்காக கூட இருக்கலாம். உங்களின் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் முற்றிலும் புதிய பழக்க வழக்கங்களை, அது தீய பழக்கங்கள், சோம்பேறித்தனம் கைவிட்டு சுய ஒழுக்கத்துடனும் ஒரு புதிய மனிதராக உருவெடுக்க போறீங்க. இந்த புதிய தொடக்கங்கள் வெறும் தற்காலிகமானவை அல்ல, உங்களின் அடுத்த பல தசாப்தங்களுக்கான அடித்தளமாகவே, நிரந்தரமான வெற்றியை தேடித்தரும் வலுவான அஸ்திவாரமாகவே அமையப் போகிறது. அது நீங்கள் இப்போ ஒரு புத்தமுதிய புத்தகத்தை